வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கங்குவா ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம். ஏய், சூப்பரா பண்ணியிருக்காங்க. விருந்தருந்த வாரீரோ சாவிறங்கிற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறுத்துக்கு கொண்டு வா. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கர்ணாசு வரணும். இவரோட இடம் என் ரத்தமும் வெவ்வேறா. யார் அது? அறுபத்தியன் சிரம் மண் உருண்டாலும் உருளும் உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டிடா. சூப்பரு. சூப்பரு, செமையா பண்ணிருக்காங்கப்பா. நல்லா பண்ணிருக்காங்க. யாரு கார்த்தியாதான்? அதான் நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியல கார்த்தி இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கமெண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கடைசி காட்டுறதே அப்படிதான் முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த எலும்புக்கூடு உடையுது, அந்த ஃபேஸ் காட்டவே இல்லை, இது பிளர் பண்ணியே காட்டி முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு இதுவா இருக்கும்னு காமிச்சிருக்காங்க. அந்த முதல்ல ஒண்ணு இருந்துச்சுல, அது அப்படியே ஒரிஜினலா இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. இல்ல, நிறைய மிருகம் இதுல நிறைய இது இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல, அதுக்கப்புறம் பாம்பு, அதுக்கப்புறம் யானை, அதுக்கப்புறம் சுறா ஒண்ணு வந்துச்சு. ஏதாவது யாரோ ஒருத்தன் தொங்கிட்டு இருந்தாங்க, அது பிடிக்க வந்துச்சு. அது ஒரு செகண்ட்ல வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே கரெக்டா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஹீரோவோட இடம் பாத்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட கூலிங்கா, அதாவது ப்ளூவா இருக்கு. ஆனா வில்லனோட சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு அந்த மாதிரி இருக்கு. செமையா பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து பாஸ்ட்னாங்க. ஆனா இது ஃபுல்லாவே ட்ரெயிலர் ஃபுல்லா இதுதான் காட்டியிருக்காங்க. அந்த இது அப்போ கம்மியா தான் வருமா? ரெண்டு பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி பார்ட் 2ல மேபி அப்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது ஃபுல்லா பார்ட் 1 எடுத்திருந்தா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. தண்ணில எல்லாம் கை வெட்டின மாதிரி சூப்பரா பண்ணிருந்துச்சு. அப்புறம் சூர்யா சார் வந்து இந்த கையில தந்தம் மட்டுமே மாட்டிக்கிட்டு சண்டை போட்டது வித்தியாசமா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வாய்ஸே சூரிய சார் வாய்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த சிங்கம் படம் அந்த மற்ற படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட கிட்டத்தட்ட ஒரு ரகட்டா பயங்கரமா இருக்கு. அந்த வாய்ஸே கணீர்னு உழுது, நல்லா இருந்துச்சு. அதுக்கு அந்த வாய்ஸுக்கு ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. பயங்கரமான இது பண்ணிருக்காரு. சிவாவோட படமா அப்படின்னு ஒரு பிரமிப்பு கொடுக்குது. ஆமா ஆமா. 10ஆம் தேதி வருது, 10/10க்கு வருதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கா இருக்கட்டும், தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்
அந்த சூர்யா பேசுற அந்த போர்ஷன் ரெண்டுமே பயங்கரமான ஒரு இதா இருக்கு, கூஸ்பம்பா இருக்கு. ஆமா ஒரு ட்ரெய்லரே பயங்கர ஒரு எபிக் ட்ரெய்லர். இது ஏன் இப்போ 1 மணிக்கு இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. அதான் கொஞ்சம் என்ன சீக்கிரம் இறக்கிட்டாங்க, ஏன்னு தெரியல. கொஞ்சம் நானும் இப்ப இது அக்டோபர்ல வருது, லேட்டா இறக்குவாங்கன்னு நினைச்சேன் ட்ரெய்லர். இவ்வளவு சீக்கிரமா டக்குன்னு இறக்கிட்டாங்க, ஏன்னு என்னன்னு தெரியல. தெரியல, யாருக்கு பர்த்டேன்னு தெரியல ஒருவேளை. நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.